Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியின் விதிமுறைகளில் தளர்வுகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, என்னென்ன தளர்வுகளை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்? விவரங்கள். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான சில தளர்வுகளை தற்போது தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதாவது ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதில் உள்ள சிரமங்களை களையும் பொருட்டு விதிமுறைகளில் சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அறிக்கையாக தமிழக அரசு கொடுத்துள்ளது. அதில் அதாவது அலங்காநல்லூர் பகுதியில் நடைபெற்றும் ஏறு தழுவுதல் போட்டியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். அதேபோல் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெறும் அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களில் பணியமர்த்திட வழிவகை செய்யும் என்றும் ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதில் இருக்கும் ஒரு சில சிரமங்கள் தற்பொழுது அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து அவற்றை பரிசீலித்து காளைகளுக்கு எவ்வித துன்பமும் நேராவண்ணமும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை இடையூறு இல்லாதவண்ணமும் தமிழ்நாடு அரசு சில தளர்வுகளை வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ள அறிக்கையில் தற்பொழுது 3 தளர்வுகள் அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. தளர்வு 1, உள்ளூர் காளைகளும் வீரர்களும் பங்கு பெறுவதை உறுதி செய்திட ஏதுவாக ஆன்லைன் பதிவு முறையினை மாற்றி அந்தந்த மாவட்ட அளவில் முடிவு செய்து கொள்ள வழிவகை செய்யப்படும் என்ற ஒரு தளர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது தளர்வு, போட்டிகளின் போது இறக்க நேரிடும் மாடுபிடி வீரர்களுக்கு உரிய நிவாரணம் அரசு சார்பில் வழங்கப்படுகிறது. எனவே மாடுபிடி வீரர்களுக்கு ஆயுள் காப்பீடு கட்டாயம் என்ற விதி தளர்த்தப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது இந்த மாடுபிடி வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் முக்கியம் என்று இருந்தது. அதை தற்பொழுது தேவையில்லை என்று தமிழக அரசு தளர்த்தியுள்ளது. மூன்றாவது தளர்வாக இதுவரை ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துபவர்களிடம் முத்திரை தாளில் பெறப்பட்டு வந்த உறுதிமொழி பத்திரம் என்ற நடைமுறையை ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது உள்ளூர் காளைகளும் வீரர்களும் பங்கு பெறுவதை உறுதி செய்திட ஏதுவாக ஆன்லைன் பதிவு முறையினை மாற்றி அந்தந்த மாவட்ட அளவில் முடிவு செய்து கொள்ள வழிவகை செய்யப்படும் என்ற முதல் தளர்வும், போட்டிகளின் போது இறக்க நேரிடும் மாடுபிடி வீரர்களுக்கு உரிய நிவாரணம் அரசு சார்பில் வழங்கப்படுகிறது. எனவே மாடுபிடி வீரர்களுக்கு ஆயுள் காப்பீடு கட்டாயம் இல்லை என்ற தளர்வும், மூன்றாவதாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துபவர்களும் முத்திரை தாளில் பெறப்பட்டு வந்த உறுதிமொழி பத்திரம் என்ற நடைமுறை ரத்து செய்யப்படுவதாகவும் தற்போது தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 3 முக்கிய தளர்வுகளை ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் அதனை அறிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.